ஒரு கிரிக்கெட் வீரர் மைதானத்துல பந்த சுழற்றி விக்கெட் எடுத்ததை நாம பார்த்திருக்கோம். ஆனா அவர் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல போட்ட கையெழுத்து இன்னைக்கு அவரோட குடும்பத்துக்கு 450 கோடி ரூபாயை கொண்டு வரும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஆஸ்திரேலியாவோட சுழற்பந்து ஜாம்பவான் ஷேன் வார்னே இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா அவர் அன்னைக்கு எடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான முடிவு இன்னைக்கு உலகத்தையே வியக்க வச்சிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இப்போ ஒரு பிரம்மாண்ட விலைக்கு கைமாற போகுது. இந்த பிசினஸ் டீல்ல வார்னேவோட பங்கு என்ன? அவரோட குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு பெரிய தொகை கிடைக்குது? இது வெறும் அதிர்ஷ்டமா இல்ல அவர் போட்ட பிசினஸ் கணக்கா? இத பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுசா பார்க்க போறோம். முதல்ல இப்போ என்ன நடந்திருக்குங்கிற தற்போதைய செய்தியை பார்ப்போம். 2026 ஐபிஎல் சீசன் தொடங்க போற இந்த நேரத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட உரிமையாளர்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெரும் தொழில் முதலீட்டாளர் குழுவுக்கு இந்த அணியை விற்க போறாங்க. கல் சோமானி தலைமையிலான இந்த கன்சோர்டியம் சுமார் $1.63 பில்லியன் கொடுத்து ராஜஸ்தான் அணியை வாங்க போறதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்திய மதிப்புல சொல்லணும்னா சுமார் 15,290 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, 2008ல ஐபிஎல் ஆரம்பிச்சப்போ வெறும் 260 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு அணி இன்னைக்கு 15,000 கோடியை தாண்டி நிக்குது. இந்த டீல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ஷேன் வார்னேவோட 3% பங்கு. ஷேன் வார்னே 2022ல காலமானாரு. ஆனா அவரோட எஸ்டேட், அதாவது அவரோட சொத்துக்கள் இன்னைக்கும் அவரோட 3 பிள்ளைகளான ப்ரூக், சம்மர் மற்றும் ஜாக்சன் வார்னே பேருக்கு தான் போகும். இந்த 15,290 கோடி ரூபாய் டீல்ல 3% கணக்கு போட்டா அது சுமார் 450 கோடி ரூபாய்க்கு மேல வருது. ஒரு பிளேயரா வார்னே சம்பாதிச்சதை விட ஒரு முதலீட்டாளரா அவர் சம்பாதிச்சது தான் இப்ப பலரையும் வாய் அடைக்க வச்சிருக்கு. இத பத்தி பல சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் சார்ந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, பிசிசிஐ ஒப்புதல் கொடுத்த பிறகு 2026 ஐபிஎல் முடிஞ்சதும் இந்த தொகை வார்னேயோட குடும்பத்துக்கு போய் சேரும். இது கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு பிளேயர் செஞ்ச மிகப்பெரிய ஸ்வெட் ஈக்விட்டி டீல்னு சொல்லப்படுது. இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும். இன்னைக்கு ஐபிஎல் ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்குது. ஆனா 18 வருஷத்துக்கு முன்னாடி இது இவ்வளவு வளரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? வார்னே எடுத்த இந்த முடிவு சரியானதுன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நாம 2008க்கு கொஞ்சம் பின்னோக்கி போவோம். அப்போதான் இந்த 450 கோடி ரூபாய் கதையோட ஆரம்பம் இருக்கு. 2008ல ஐபிஎல் ஏலம் நடந்தப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எமர்ஜிங் மீடியா அப்படிங்கிற நிறுவனம் வெறும் $67 மில்லியன் வாங்கினாங்க. மற்ற பெரிய அணிகளான மும்பை இந்தியன்ஸ் இல்லைன்னா சிஎஸ்கே கூட ஒப்பிடும்போது ராஜஸ்தான் ஒரு சின்ன டீமா தான் பார்க்கப்பட்டது. அந்த நேரத்துல ஷேன் வார்ன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற ஒரு பிளேயர். அவரோட வயசும் அதிகம். அவர் இனிமே என்ன பண்ண போறாருன்னு பல பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் உரிமையாளர் மனோஜ் படாலே வார்ன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. வார்ன் வெறும் கேப்டனா மட்டும் இல்லாம அந்த அணியோட பயிற்சியாளராகவும் ஒரு மென்டாராகவும் செயல்படணும்னு கேட்டுக்கிட்டாரு. அப்போதான் வார்ன் அந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் முடிவை எடுத்தாரு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பல கோடி ரூபாய் சம்பளத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு விளையாடினப்போ வார்ன் ஒரு புதுமையான நிபந்தனையை முன் வச்சாரு. அது என்ன தெரியுமா? எனக்கு சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வருஷம் அணியோட உரிமையில எனக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறது தான் அது. இதன்படி அவர் விளையாடுற ஒவ்வொரு வருஷத்துக்கும் 0.75% பங்குகளை அவருக்கு கொடுக்கறதா ஒப்பந்தம் போடப்பட்டது. 2008ல இருந்து 2011 வரைக்கும் மொத்தம் 4 சீசன்கள் வார்ன் விளையாடினாரு. இதனால அவருக்கு மொத்தம் 3% பங்குகள் கிடைச்சது. அந்த சமயத்துல ராஜஸ்தான் அணியோட மதிப்பு ரொம்ப குறைவுங்கிறதால இந்த 3% பங்குகள் பெருசா யாருடைய கண்ணுக்கும் தெரியல. ஆனா வார்னேவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. எதிர்காலத்துல ஐபிஎல் ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக மாறும், அப்போ இந்த பங்குகள் பல மடங்கு உயரும்னு அவர் நம்பினாரு. ஒரு சிறந்த கேப்டன் மைதானத்துல மட்டும் இல்ல, பிசினஸ்லயும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். பொதுவான பின்னணி என்னன்னா, 2008ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மேல யாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. அந்த அணியில பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. ஆனா வார்னே அந்த அணியை எப்படி வழிநடத்தினாருன்னா, ரவீந்திர ஜடேஜா, யூசுப் பதான் மாதிரியான இளம் வீரர்களை வச்சு ஒரு சாம்பியன் டீமை உருவாக்குனாரு.
யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஐபிஎல் தொடரோட முதல் கோப்பைய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சது. அந்த ஒரு வெற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிராண்டோட மதிப்பை காப்பாத்திட்டு வருது. வார்னே ஒரு மந்திரவாதி போல அந்த அணியை மாத்தினாரு. ஆனா மைதானத்துக்கு வெளியே அவர் செஞ்ச அந்த ஒப்பந்தம் தான் இன்னைக்கு அவரோட வாரிசுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா மாறியிருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை இப்போ 15,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க? இதோட பின்னணி என்ன? ஐபிஎல்லோட பிராண்ட் மதிப்பு இப்போ எங்கேயோ போயிருச்சு. 2023ல பிசிசிஐ விற்ற மீடியா உரிமங்கள் மூலமா கிடைச்ச வருமானம் மட்டுமே பல 1000 கோடிகள். ஒரு டீமை வச்சிருக்கிறதுங்கிறது இப்போ வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய முதலீடு. அமெரிக்காவை சேர்ந்த பெரும் நிறுவனங்கள் ஏன் இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா, இப்போ இருக்கிற 2026 சூழ்நிலையில கிரிக்கெட்டோட வளர்ச்சி அமெரிக்காவிலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் வால்மார்ட் குடும்பத்தைச் சேர்ந்த ராப் வால்டன் மற்றும் ஃபோர்டு குடும்பத்தைச் சேர்ந்த ஹாம்ப் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இந்த அணியை வாங்குறாங்க. இந்த டீலோட மதிப்பு ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு குளோபல் பிராண்டா மாறியிருக்கு. அவங்களுக்கு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா, கரீபியன் தீவுகள்னு பல இடங்கள்ல கிரிக்கெட் அணிகள் இருக்கு. அதனால தான் 2008ல 260 கோடி ரூபாயா இருந்த மதிப்பு 2026ல 15,290 கோடியா உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 58 மடங்கு வளர்ச்சி. இப்போ கணக்கு போட்டு பாருங்க. 2008ல வார்னேவோட 3% பங்குங்கிறது சின்னதா தெரியலாம். ஆனா அதுவே $400 மில்லியன் வேல்யூவேஷன்ல இருந்தா அது ஒரு பெரிய அமௌண்ட்னு சொன்னாரு. இப்போ அது பில்லியன் கணக்குல போயிருச்சு. இப்போ இதோட நடைமுறை சிக்கல்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு பாப்போம். இந்த டீல் இப்போ பேசப்பட்டு முடிஞ்சாலும் இது முழுமையடைய சில காலம் எடுக்கும். பிசிசிஐயோட விதிமுறைகளின்படி ஒரு அணியோட உரிமையாளர் மாறும்போது அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த டீல் 2026 ஐபிஎல் முடிஞ்ச பிறகுதான் அமலுக்கு வரும்னு செய்திகள் சொல்லுது. அதுவரைக்கும் பழைய உரிமையாளர்களான மனோஜ் படாலே மற்றும் எமர்ஜிங் மீடியா தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. வார்னேவோட குடும்பத்துக்கு இந்த தொகை உடனே கிடைக்குமா அப்படின்னா, அது இந்த டீல் முழுசா செட்டில் ஆன பிறகுதான் போய் சேரும். சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, இதுக்கான சட்டப்பூர்வ வேலைகள் இப்பவே தொடங்கிடுச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வார்னேவை மட்டும் இல்லாம ஆர்சிபி அணியையும் கூட இப்போ ஒரு அமெரிக்க முதலீட்டு நிறுவனம் வாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதோட மதிப்பு $2 பில்லியன் தாண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய கிரிக்கெட் இப்போ உலக அளவுல ஒரு பெரிய கார்ப்பரேட் பிசினஸா மாறிடுச்சுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. சௌரவ் கங்குலி ஒரு சமீபத்திய பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎல் இப்போ NBA மாதிரியான பெரிய அமெரிக்க லீக் அளவுக்கு வளர்ந்துடுச்சு. இது இந்திய கிரிக்கெட்டுக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லியிருக்காரு. இந்த வளர்ச்சியால வீரர்களுக்கு மட்டும் இல்லாம வார்னே மாதிரி தீர்க்க தரிசனமா முதலீடு செஞ்சவங்களுக்கும் பெரிய பலன் கிடைச்சிருக்கு. சரி, வார்னேவோட இந்த டீலை மற்ற பிளேயர்ஸ் கூட ஒப்பிட்டு பார்ப்போம். MS தோனி இல்லனா விராட் கோலி இவங்களுக்கெல்லாம் ஐபிஎல் ஆரம்பிச்சப்போ பெரிய சம்பளம் கிடைச்சது. ஆனா அவங்க யாருமே வார்னே மாதிரி அணியோட பங்குகளை கேட்கல. ஏன்னா அப்போ பிளேயர்ஸுக்கு அந்த புரிதல் இல்லை. வார்னே ஆஸ்திரேலியாவில் பிசினஸ் மேலாளர்களோட பழகினதால அவருக்கு இந்த அறிவு இருந்திருக்கு. அவர் அன்னைக்கு போட்ட ஒரு கையெழுத்து அவர் இல்லாத காலத்துல அவரோட குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தா நிக்குது. இதுதான் ஒரு லெஜண்டுக்கும் சாதாரண பிளேயருக்கும் உள்ள வித்தியாசம். மைதானத்துல பால சுழற்றினாலும் மனசுக்குள்ள பிசினஸ் கணக்கையும் சரியா போட்டிருக்காரு வார்னே. இத பத்தி சிலரின் கருத்து என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். 2008ல ஐபிஎல் தோத்திருந்தா வார்னேவோட இந்த 3% பங்குக்கு ₹1 கூட கிடைச்சிருக்காது. ஆனா வார்னே அந்த ரிஸ்கை எடுத்தாரு. அவர் 19 கோடி ரூபாய் சம்பளத்தை விட இந்த பங்குகள் மேல நம்பிக்கை வச்சாரு. இப்போ அவரோட பிள்ளைங்க ஜாக்சன் மற்றும் ப்ரூக் வார்னே அவரோட இந்த மரபை பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க ஒரு அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பா எப்பவுமே ஒரு படி முன்னாடி யோசிப்பாரு. இன்னைக்கு அவர் எங்க கூட இல்லைனாலும் அவரோட உழைப்பும் அறிவும் எங்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் பணம் மட்டும் இல்லை, இது ஒரு தந்தையோட அன்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதுல ஒரு சில கேள்விகளும் எழும்புது. எல்லா பிளேயர்ஸும் இப்படி பங்குகள் கேட்டா அணிகள் கொடுப்பாங்களா? இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி அது ரொம்ப கஷ்டம். பிசிசிஐ இப்போ இதுல ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. வார்னேவோட அந்த டீல் ஒரு ரேர், அதாவது மிக அரிதான ஒரு டீல். அது அந்த நேரத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிற நிதி நெருக்கடி இருந்ததால சாத்தியமாச்சு. இப்போ இருக்கிற ஆர்சிபி இல்லனா சிஎஸ்கே அணிகள் அப்படி ஒரு பங்கை யாருக்கும் கொடுக்க முன்வர மாட்டாங்க.
இதனால தான் வார்னேவோட இந்த மூவ் ஒரு யூனிக் பிசினஸ் மாடலா பார்க்கப்படுது. அடுத்த சில மாசங்கள்ல இந்த 450 கோடி ரூபாய் கைமாறுறதுக்கான எல்லா வேலைகளும் விறுவிறுப்பா நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வீடியோவோட இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. விளையாட்டுங்கிறது வெறும் மைதானத்தோட முடிஞ்சிடுறது இல்ல. அதுக்கு வெளியே நடக்கிற பிசினஸ் மற்றும் முதலீடுகள் தான் ஒரு பிளேயரை காலத்துக்கும் நிலைக்க வைக்கும். வார்னேவோட வாழ்க்கை ஒரு பெரிய பாடம். அவர் 2022ல ஒரு மர்மமான முறையில தாய்லாந்துல மாரடைப்பால காலமானப்போ உலகமே அழுதது. ஆனா இன்னைக்கு அவரோட பேர் திரும்பவும் செய்திகள்ல அடிபடுறதுக்கு காரணம் அவர் செஞ்ச இந்த மகத்தான காரியம்தான். 450 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகை தான். ஆனா அந்த தொகையை விட வார்னேவோட அந்த பிசினஸ் மைண்ட் தான் இப்போ பேசு பொருளா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா 2008ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு மாத்தினது வார்னே தான். இன்னைக்கு 2026ல அந்த அணியோட பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு பின்னாடியும் அவரோட ஒரு பங்கு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. மந்திரவாதி ஷேன் வார்னே இன்னைக்கும் ஏதோ ஒரு வகையில ஜாலம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வார்னேவோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.